தேர்தல் முடிவுகள் நாம் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை தந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் நமக்கு சாதாரணமாக வரும். மீண்டும் தமிழ்நாட்டில் நம்முடைய ஆர்வீரன் தளபதி அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடரும். நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் மென்மேலும் மெருகூட்டப்பட்டு அந்த திட்டங்கள் சிறப்பான வகையிலே தொடர்ந்து நடத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு மிகவும் இருந்தது. நம்முடைய நம்பிக்கைகளுக்கு மாற்றான வகையில், மாறுபட்ட வகையில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாயையிலே மயங்கி இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வெளிகொள்ளக்கூடிய அளவில் தங்கள் வாக்குகளை அளித்து தமிழ்நாட்டில் நாம் எதிர்பார்த்த சூழ்நிலை உருவாகாமல் இன்றைக்கு மாற்றுக் கட்சி ஒன்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இத்தகைய முடிவினை அளித்திருந்தாலும் தேர்தல் முடிவுகளையும் வாக்குகளுடைய எண்ணிக்கையையும் வாக்குகள் விழுந்திருக்கக்கூடிய சதவிகிதத்தையும் அந்த வாக்குகள் எதிரணிக்கும் நமக்கு விழுந்திருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தையும் விழுந்திருக்கக்கூடிய விதங்களையும் நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் பேர் அலையாக எழுந்து ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியில இருந்து கும்முடிக்குண்டி வரை திராவிட முன்னேற்ற கழகம் இடம்பெற்றிருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மாற்றான ஒரு நிலைமையை எடுத்து அல்லது இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கு முழுமையான ஒரு ஆதரவை மொத்தமாக கொண்டு அவர்கள் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பை, அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.